ஐயா ஜெகதீசன் ஐயா. சரி, ஆரம்பிச்சுக்கலாமா? நீங்க ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2026 வருடம். இந்த செவ்வாய்க்கிழமை சூரிய ஓரை நடைபெறுகிறது. 11வது பாகம் ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். அதுல 211வது பக்கம் பாருங்க, எப்படி ஒரு பொருத்தம் வருது 11 அப்படிங்கிறதுக்கு. அதனால அது ஒண்ணு. தலைப்பு 14வது அப்படின்னு வருது, சீர்திருத்தம் செய்ய விரும்புவோரே அப்படிங்கிறது தலைப்பு அதுல கொடுத்திருக்கிறாரு. அதனால 11வது பாகத்தை இன்னைக்கு படிக்கிறோம். நேற்றுக்கு விட்ட இடத்துல இருந்து 10ஆம் பக்கத்துல விட்டோம். 10வது அத்தியாயம் நிறைவுற்றது. 211ஆம் பக்கத்துல இருந்து 11வது அத்தியாயம் துவங்குகிறது. சிவானந்தர் அருளாலும் இறைவன் அருளாலும் சரியாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். சரி, இப்போ நம்ம தொடங்கலாம். ஓ உண்மை பொருளே, உன்னிடம் எனக்கு அன்புண்டு. ஓ அன்பே, உன்னிடம் நான் சத்தியமாக நிற்கிறேன். வேலை செய்ய விரும்புகிறவர்கள் எதையாவது முடிப்பதிலே திருஷ்டியை செலுத்துவதுதான் பெரிய விரோதமான சக்தியாக இருக்கிறது. வெளிப்படையாக தெரியக்கூடிய பலன்கள் அடைய விரும்புகிறார்கள். பொருள்கள் விளங்க வேண்டும். தம்மை பின்பற்றுபவர்களின் தொகை அதிகமாக காட்டப்பட வேண்டும். விஷயங்களும் எண்களும் நிறைய வேண்டும் என்ற கவலையே எல்லாவித துன்பங்களையும் உண்டாக்குகிறது. ஒரு பிணத்தினிடம் தேசம் முழுமையும் பரப்பத்தக்க விஷம் இருக்கலாம். அதனால் பிணமானது பெருமையுடையதாகுமோ? பல காலத்தும் அதனால் அவ்வித செய்கைகளால் சில கொள்கைகளே ஒட்டுவாறு ஒட்டியாக பரவி விடுகின்றன. அவ்வளவுக்குத்தான் உதவுகின்றது. ஜனங்களுக்கு அளவுக்கு மிஞ்சிய ஆவல் உண்டாகிறது. தாமே வைத்து பயிர் செய்த மரங்கள் உடனே பலன் தந்து விட வேண்டும் என்றும் அந்த பழங்களை தாமே புசிக்க வேண்டும் என்றும் விரும்பி விடுகிறார்கள். இதனால் சிரத்தை குறைவும் சுயநலமுமே விளங்குகின்றது. இயேசுநாதர், ஞானகுரு முதலியோர் என்ன செய்தனர்? தம்மை மரங்களுக்கு எருவாக்கி போட்டு விட்டனர். அவர்களுக்கு பிறகு பல தலைமுறைகள் சென்ற பிறகு பலன் கொடுத்தன. சில வாசலாகர்கள் விரும்புவதெல்லாம் தூமகேதுக்களைப் போல் தம்மை பின்தொடர்ந்து வரத்தக்க பிரதானமான வாழ்தான். இந்த பெரிய புகை போன்ற கூட்டம் மிக பெரிதாகவும் நீண்டும் வளர்ந்திருந்தாலும் அதற்கு அநேகமாக மதிப்பு என்ற கணமே கிடையாது. வான வேடிக்கைகளை பார்ப்பதற்கு கூட்டங்கள் வருகின்றன. ஆனால் வேடிக்கை முடிவடைந்தவுடன் யாதொரு அடையாளமும் அங்கு தங்குவதில்லை. அந்த வான வேடிக்கையின் வெளிச்சத்தை நம்பி எந்த காரியம் செய்ய முடியும்? சாதாரணமாக தனிந்த வெளிச்சத்தை தரும் மெழுகுவர்த்தி வெளிச்சமானாலும் இடைவிடாமல் திடமாக ஜொலிக்கும் வெளிச்சமே காரியத்திற்கு உதவக்கூடியது. அதுவே சிறப்பை தருவது. உங்களது நிலை தவறி நிற்காதீர்கள். மற்றொன்றை பற்றி நிற்காமல் ஆத்மாவிலேயே உறுதி கொள்ளுங்கள். பரிசுத்தமிக்க அன்பும் தன்னல மறுப்புமே நெறி தவறாதிருக்க தேவையானது. மற்றவர்களுக்கு நன்மை செய்தல் என்பது இதை பற்றி நிற்க வேண்டிய காரணமேயாம். இரண்டாந்தரப்பட்டதுதான் மற்றதெல்லாம். இந்தியாவிலேயே ஒரு தீய சுபாவம் இருக்கிறது. பொது ஊழியம் செய்பவரிடம் ஒரு விஷயத்தில் குறை இருக்கிறது என்று மற்ற காரியத்தையும் அங்கீகரியாது இருத்தல். ஒருவரது தனி வழக்கங்கள், அவர் செய்யும் சொந்த காரியங்கள் விரும்பத்தக்கதில்லை என்று அவரது உபதேசங்களையே தள்ளிவிடுதல். இப்படி இருப்பதால் கூட்டுறவு என்பது தேசத்திற்குள் முடியாத காரியமாகிவிட்டது. பசுவானது சவாரிக்கு உதவவில்லை என்று அதன் பாலை வேண்டாம் என்போமா? குதிரையானது பால் தரவில்லை என்று அதை சவாரி செய்யாதிருப்போமா? வேகமாக செல்கிறவர் பந்தயம் வெல்வார்கள் என்றாவது, பலவான்களே யுத்தத்தில் ஜெயிப்பார்கள் என்றாவது கூற முடியாது. ஆனால் ஒற்று வேலை செய்பவர்களே ஜெயம் பெறுவார்கள். போட்டிக்கு முன் கூட்டுறவு வேண்டும். மனிதர்களுக்குள் கூட்டுறவு சேர்ப்பது எப்படி? கூட்டுறவு தேவை என்பது ஒரு காரியத்தை பற்றி நின்றால் மாத்திரம் நல்லது. காரியம் இல்லாத கூட்டுறவு நிலைக்காது. இயற்கையில் ஏற்படும் முறைகள் நமது சரீரம் போல பிரஞையின்றியே தம்முள் ஒழுங்கு பெற்ற பல கூறுகளை உடையதாகின்றன. அவ்வித பிரகிருதி சம்பந்தமான கலைகள் எல்லாம் கலை வல்லவர்கள்
தம் நினைவு இல்லாமலே இயற்கையில் ஒரே ஒழுங்குமுறைகளான கூட்டுறவை செய்து கொண்டதால் ஏற்பட்டவை. ஒரே உண்மையின் வழிபற்றி நடத்தல் என்பதுதான் கலைஞர்களது ஒழுங்குமுறையாம். உலகில் எங்கும் குழந்தைகள் எல்லாம் ஒரேவித அனுபவம் பெற்ற மதத்தை அடைந்திருக்கின்றன. அன்பு, விளையாட்டு, அறியாமை என்ற குணபூர்த்தியே அவைகளுக்கு பொது. இந்த ஒற்றுணர்ச்சி குழந்தைகளுக்கெல்லாம் எதனால் ஏற்பட்டது? அவை ஒவ்வொன்றும் தமது இயற்கையான சொரூபத்திலேயே தங்கி உறுதியாக நிற்பதால் ஏற்பட்டது. நம்மை பிறர் நன்கு மதிக்க வேண்டும் என்ற எண்ணமே தீரத்தன்மையினது பலத்தை அழித்துவிடும். இந்த குணம் விருத்தியாவதினால் சிரத்தை என்பதே சிறிதுமில்லாத ஜனங்கள் சமூகத்தில் கூடிவிடுகிறார்கள். தன்னை காட்டிலும் வேறுபட்ட விருப்பங்களையுடைய ஜனங்கள் திருப்தியாக வேண்டும் என்ற பாசத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், வேறுபட்ட விருப்பங்களுடைய ஜனங்கள் திருப்தியாக வேண்டும் என்ற பாரத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், கபாலத்தில் பிரியப்படாத சுபாவத்தில் பிரியப்படாத காரியத்தையே தான் செய்ய வேண்டியும் நேரக்கூடும். குடிகாரர்களுடன் சிநேகம் செய்வதும் அவர்களிடம் அனுதாபம் செலுத்துவதுமே குடிப்பழக்கத்தை உண்டாக்கி விடுகிறது. சத்திய நெறியே உத்தமமான உண்மை. அதை பின்பற்றுவதே ஒரு பெரிய நன்மையாம். அதுவே உங்களை பலவான்களாக்கும். அது உங்களை சுதந்திரர்கள் ஆக்கும். வெளி பிரபஞ்ச ஆதிக்கமும் விதிகளும் ஆத்ம நிலையில் நிற்பவனை கட்டுப்படுத்த மாட்டா. இதுவே கௌரவம். பலமானது உண்மை அல்ல. எது உண்மையோ அது விடாமல் உறுதியாகிக் கொண்டே வரும். இந்த உறுதியே பலம் என மாறிவிடும். பலகீனமாய் உள்ளவை நசித்து போகின்றன. கடவுளின் கருத்து எப்படி விளங்குகிறது? எது நீடித்து நிற்கின்றதோ அதுவே கடவுளின் கருத்தாகும். பிரகிருதி என்ற புத்தகத்தில் கடவுளின் எழுத்து அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. யாதொரு தவறுதல்களுக்கும் இடமில்லை. பலகீனத்தை தவிர வேறு பாவமே கிடையாது. அந்த பலகீனமும் அறியாமையால் உண்டாகிறது. எது இடைவிடாமல் வளர்ந்து கொண்டே வருகிறதோ அதுவே கடவுளின் காரியமாகும். விதி என்பதெல்லாம் நம்மால் பார்க்கப்படுகின்றவைகளை பற்றி நாம் பொதுவாக்கி கூறுதலேயாம். சத்தியம் என்பதை எப்படி வரைத்தாலும் அது அழியாமல் உருண்டு கொண்டே செல்லும். அவ்வளவு உறுதியானது. கடவுளே உலகை ஆள்கின்றார். சர்வ வல்லமையும் உள்ள சத்திய பொருளே ஜெயிக்கின்றது. உண்மை வழிபற்றுவதில் பயம் வேண்டாம். உன் ஹிருதயத்தின்றும் நானே கடவுள் என்ற தொனி கிளம்பிவிடட்டும். சத்திய நெறி பற்றி நிற்கும் கட்சி எதுவோ அதுவே சர்வ சக்தியுடன் கூடி ஒத்து வேலை செய்து தெய்வத்தன்மையை அதிகமாக வெளியாக்குவது எதுவோ அதுவே முடிவில் ஜெயம் பெற்று மேன்மையடையும். சத்திய பிரஞையே பலத்தையும் ஜெயத்தையும் தருகின்றது. தேசாபிமானம் என்பது பிராமண அபிமானமான போதிலும் சரியே, சந்நியாசி அபிமானமான போதிலும் சரியே, உங்களை சக்கிலி ஆக்கிவிடும். இவ்வித தோல் வர்த்தகம் செய்யும் சண்டாளத்தனத்தினிடமின்றும் அடிக்கடி உங்களை ஜாக்கிரதைப்படுத்தி காப்பாற்றுவது சுருதியேயாம். சத்திய நெறி பற்றி தன்னயமற்றிருக்கும் மனிதன் கௌரவமான சந்நியாச தர்மத்தை சக்கிலி தொழிலுக்கும் கொண்டு வருவான். எந்த வர்த்தகமும் சுயமாக உங்களை சூத்திரராக்கி விடாது. தேசிய விருட்சத்திற்கு வேர்கள் ஸ்திரீகளும் குழந்தைகளும் சூத்திரர்களுமே ஆவர். இந்தியாவில் இவர்களுக்கு சரியான ஜாக்கிரதையும் கல்வியும் கொடுக்கப்படவில்லை. மேலான ஜாதியரெல்லாம் மரத்தின் பழங்களை போன்றவர்கள். மரத்தின் பேரில் பழம் தங்க வேண்டும் என்ற பிரயத்தனத்திலேயே நமது காலத்தை எல்லாம் வீணாக்க வேண்டாம். வேரை கவனியுங்கள். அதற்கு எரு போட்டு தண்ணீர் ஊற்றுங்கள். அன்புமிக்க சீர்திருத்தக்காரர்களே, தனவந்தர்களை பிரிதியுடன் நடத்துவதால் அவர்கள் இஷ்டப்படி கவனிப்பதால் தற்காலம் உங்கள் நிலைமை உயர்ந்தாலும் உயரக்கூடும். ஆனால் சத்தியம் என்பதும் எப்போதும் எளியோர்கள் மூலமாகவே, குழந்தைகளின் மூலமாகவும் ஸ்திரீகளின் மூலமாகவும் மாத்திரமே சோபிக்கும். சரித்திர ஆராய்ச்சியும் இவ்விதமே கூறுகின்றது. உபன்யாசர்களுக்குள் ஒரு குணம் விளங்குகின்றது. நமது பேச்சை கேட்க உத்தியோகஸ்தர்கள் வந்துவிட்டால் தம்மை பெரியோராக மதித்து விடுகின்றார்கள். கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்கள் தற்காலம் மற்றவர்களை விட புத்திமான்களாகவே இருக்கிறார்கள். பிரயோசனப்படுவார்கள் என்பது உண்மைதான். தேச முன்னேற்றம் என்பது மாத்திரம் அவர்கள் மூலமாக எப்போதும் உண்டாக மாட்டாது என்பது நிச்சயம். நமது சுதந்திரத்தை
சம்பளத்திற்கு விற்றவர்கள் மாமூலாக செய்து வரும் உத்தியோக காரியங்களால் தமது ஆண்மை முழுவதுமே இழந்தவர்கள். தமது சக்தியெல்லாம் அதிக வேலைகளால் உறிஞ்சப்பட்டவர்கள். இவ்வித கௌரவம் பெற்ற கற்கள் போன்ற வலிமையுடையவர்கள். தம்மை பிறர் வணங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தம்மை உயரத்தில் அடைத்துக் கொண்டே இருப்பவர்கள். உன்னதமான உதவியற்ற பரிதபிக்கத்தக்கவர்கள் ஆகிய இவர்களை மோகிக்கச் செய்யும் புகழையும் தாலாட்டு பாடல்களையும் தம் பரிவாரங்களின் வணக்கத்தையும் அடையட்டும். உண்மையான சீர்திருத்தம் வணங்கித் தரும் வேரிலே தான் உண்டு. வேரை மாத்திரமே கவனித்தல் வேண்டும். இந்தியாவில் கிளம்பிய பல கிளர்ச்சிகளும் தவறிவிட்டதற்கு முக்கிய காரணம் வேலை செய்வோர்கள், தேச சேவை புரிந்தவர்கள் தம் சக்தியெல்லாம் பழங்களுக்கும் இலைகளுக்கும் தண்ணீர் ஊற்றுவதில் செலவிட்டனர் என்பதேயாம். அதாவது கௌரவம் பெற்று விளங்கும் மனிதரிடமே வேலை செய்தார்கள். எளியவர்களான சூத்திரர்களுக்கு ஒளியும் ஜீவனும் வேண்டும். கீழ் ஜாதியார்கள் பூஜ்ஜியங்களாக மதிக்கப்படுகிறார்கள். இந்த பூஜ்ஜியங்களுக்காக உழைக்கப் போனால் ஜனங்கள் உங்களை அவமதிப்பார்கள். ஆனால் பூஜ்ஜியம் கூட சரியானபடி வலது பக்கம் நிறுத்தப்பட்டால் ஒரு எண்ணிக்கையை 10 பங்கு அதிக மதிப்பு பெறும்படி செய்து விடுகிறது. 1 என்பது 10 ஆகின்றது. சிலர் கூறுகின்றார்கள், ஸ்திரீகளும் குழந்தைகளும் சூத்திரர்களும் பிரம்ம வித்தைக்கு அதிகாரிகள் அல்லவாம். இந்த எண்ணம்தான் இதுவரையில் வேதாந்தத்தை ஏட்டுச் சுரக்காயாக வைத்துவிட்டது, பலனில்லாமல் செய்திருக்கிறது. சூரிய ஒளியும் வாயுவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உரித்தாவது போல ஆத்ம ஒளியும் ஆகாயமும் ஏன் உரித்தாக கூடாது? பிரம்ம வித்தையை ஏன் ஒருவரிடமிருந்து ஒழிக்க வேண்டும்? மூடிய அறையை திறவுங்கள். அறிவீனமும் பலகீனமும் நிறைந்த ஆழ்ந்த குகைகளில் இருந்து வெளியேறுங்கள். எல்லோரையும் தெய்வ ஒளியும் ஆகாயமும் முன்னேறச் செய்யட்டும். ஜனங்களுக்கு சன்மார்க்க கட்டளைகளை கொடுப்பதால் ஆத்ம பயிற்சியில் வறுமை ஏற்படுகிறது. வெறிகொண்ட சன்மார்க்க போதகர்கள் புண்ணியத்திற்கு உருவத்தையே பிரதானமாக கொடுத்து தம்மையும் பிறரையும் உண்மை அறிவு பிரகாசத்தில் வரச் செய்யாமலே தம் காரியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் அறிந்த வரையில் ஒழுங்காகவே நடப்பார்கள். எதிரில் கிணறு இருப்பது தெரிந்தால் எவனும் அதற்குள் விழமாட்டான். இதை செய் அதை செய்யாதே என்ற கட்டளையெல்லாம் மனிதரிடம் மிருகத்தனத்தையே கிளப்பி விடுகின்றன. ஒரு சிறுவனையோ சிறுமியையோ நோக்கி நாம் இதை செய்யென்றும் அதை செய்யென்றும் கூறினால் உடனே அச்சிறுவர்களிடமுடைய அறிவு கோபித்து கலகம் செய்கிறது. அதை அலட்சியம் செய்தபடியால் கோபம் வருகிறது. நாம் உத்தரவாக கொடுக்கும் கட்டளையெல்லாம் சவாரி செய்கின்றதாகிய புத்தியை விட்டு மிருகத்தனம் என்ற குதிரையை விரட்டுவதற்கு சமமாகும். குழந்தைகளை ஆள வேண்டும் என்ற நினைப்புடன் அவர்களை கலகப்பிரியர்களாக்கி விடுகிறோம். அவர்களது அறிவின் மேல் எந்த அதிகாரமும் செலுத்த பிரியம் கொள்ளலாகாது. பலவந்த ஆட்சி என்பது கலகத்தை விளைக்காத போது அது அழிவையும் மரணத்தையும் உண்டாக்குகின்றது. மனோதத்துவ சாஸ்திர விதியானது என்ன? மனிதனது சாதாரண நிலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளிவாகவே ஒரு யுக்தியை போதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழுத்தமாகவே அதன் பலன் வேறு ஒன்றும். பலவந்தமாக சன்மார்க்க போதம் செய்யப்படுவதில் சாதாரண மனிதன் சுபாவமாக எதிரடையான யுக்தியைத்தான் அடைகிறான். ஒரு நிலைமை கூடாதென தடுக்கும் போது அதனிடம் அதிக பற்று ஏற்பட்டு விடுகிறது. நன்மையை விரும்பும் போதகர்கள் மனத்தழுக்கையும் பாப குணங்களையும் இடைவிடாமல் கண்டித்து அவற்றை ஞாபகப்படுத்தாமல் இருந்தால் எவ்வளவு காலத்திற்கு முன்பே அவைகள் நீங்கிவிட்டிருக்கும். ஆதியில் ஆதம் என்ற மனிதன் தோட்டத்தின் ஒரு மூலையில் இருக்கும் மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட வேண்டும் என்றே எண்ணியிருக்க மாட்டான். பைபிள் புத்தகத்தில் உள்ள கடவுள் அப்பழத்தின் மேல் சாப்பிடக்கூடாது என்ற விலாசம் போட்டதும் அனர்த்தம் வந்தது. சாப்பிட்டு விட்டான். தீய பலன் கிடைத்தது. சீர்திருத்தம் என்ற பெயரால் நமது அதிகார துணியை அதிக தூரம் கொண்டு போகிறோம். விதிகளும் கட்டளைகளும் நிறைந்த கணத்தால் ஜனங்கள் தமது உண்மையான ஆத்மாவை மறந்து விட்டார்கள். தங்களை நாம ரூபங்களாகவே கருதுகின்றார்கள். வேதாந்த அனுபவம் இந்தியாவில் புத்தகங்களின் மூலமாக அடைய வேண்டியதில்லை. இதை காட்டிலும் அதிகம் தேவை சுகாதாரமேயாகும். சரீர சுகம், மனோமய சுகம், ஆத்ம சுகம் ஆகிய இவைகளே வேதாந்தம். இருமல், சுரம் முதலான நோய்கள் மாத்திரமல்ல, பொறாமை, சோம்பல், துர்புத்தி, ஆபாச நினைப்புகள், பலகீனம்,
முதலிய மனோ அழுக்குகளும் சரீர சுகத்தால் அடித்து கொண்டு போகப்படும். அவசியம் என்னதென்று உள்ளபடி அறிதலே உண்மையான சுதந்திரமாம். நரனே நானே அவ்வசியம். அதனால் நானே அவ்வவசியம். அதனால் சுதந்திரம் உள்ளவன் ஆவேன். என்னை நான் அறிவதிலேதான் உண்மை சுகம் இருக்கிறது. ஐக்கியத்தை உணர்வது சுகம். உன்னிடம் உள்ளதை கூறு, இன்னது கூற வேண்டுமென்று நினைக்காதே. மரங்களையும் நதிகளையும் தைரியமாக சம திருஷ்டியுடன் பார்ப்பது போலவே எல்லோரையும் பார்த்துவிடு. பொதுஜன சேவை செய்பவரில் சிலர் தமது பேச்சில் ஜாக்கிரதை பாராட்டுகிறார்கள். ஜாக்கிரதை உளவுக்காரர்களை கவனிக்கிறார்கள். கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். இந்த சீர்திருத்தக்காரரே பெரிய திருடர்கள் என்று கூறுவேன். கண்டுபிடிக்கும் தொழில் வல்லோர்களே, இனிய உளவுக்காரர்களே, வாருங்கள். எனக்கு உங்களிடம் வேலை இருக்கின்றது. உங்கள் சம்பளத்தை விட எவ்வளவோ மடங்கு அதிக சன்மானம் தருவேன். என்னை ஆத்மாவை காணுங்கள், கண்டுபிடியுங்கள். எனது ரகசியங்களில் நுழையுங்கள். என்னிடம் உள்ளவற்றை எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருகின்றேன். சுகம் வேண்டியதற்காகவே ஒவ்வொரு திடஸ் சரீரியும் ஏதேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைக்கு யாதொரு நோக்கமும் கிடையாது. ஆனால் அதை போல் சுறுசுறுப்பு உடையவருண்டோ? நீ கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்றும் உன் வேலையை ஆண்மையுடன் தாங்கி நிற்க வேண்டும் என்று பலாபேட்சையில் ஆனந்தத்தை தொங்கவிடக்கூடாதென்றும் வேதாந்தம் கூறுகிறது. ஒவ்வொரு அடியும் ஆனந்தத்துடன் செலுத்தப்படட்டும். ஆனந்தம் வேண்டிய அபேட்சையால் செலுத்தப்பட வேண்டாம். கடவுளே உன் மூலமாக வேலை செய்யட்டும். கடமை என்பதே அப்போது உங்களுக்கு இருக்காது. கடவுள் விளங்கட்டும். உண்ணும் போதும் நீர் பருகும் போதும் சுவாசம் விடும் போதும் கடவுளிடமே வசித்திரு. சத்தியத்தை அறிந்து நட. மற்றபடி எல்லாம் தாமே விடும் அப்படின்னு 221வது பக்கத்தோட நிறைவடைகிறது. அடுத்து 15வது ஜாதி தத்துவம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. அமெரிக்கர்கள் முன் சுவாமி ராமதீர்த்தர் நமது தேசத்திய ஜாதி தத்துவத்தை பற்றிய கூறிய மொழிகள் அப்படின்னு ஆரம்பிக்குது. நாளைக்கு 12வது பாகமா அதை படித்து கொள்ளலாம். 9:44 ஆச்சு. அதனால இன்னைக்கு 11வது பாகம் இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனா இதுக்கான ஒரு விளக்கம் மாதிரி இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, அதனால இந்த 11வது பாகம் தொடருது. 12வது பாகம் நாளைக்கு சொல்லிக்கலாம். சிவானந்த அவர்களால் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு இது குறிப்பான ஒரு விளக்கங்கள் மாதிரி சில கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க, சொல்லிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கேள்வி கேட்குறீங்களா ஐயா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம இது நமஸ்காரம். ஒரு ஜென்ரலான ஒரு கேள்விதான். இந்த சூன்யம் அப்படின்றது புத்தர் தான் மெயினா அதை பத்தி இம்பார்ட்டண்டா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ சில பேர் நம்ம கூட சொல்லிக்கலாம், 13 சூன்யம் வச்சுட்டாங்க அப்படி. இந்த சூன்யத்துக்கும் அந்த சூன்யத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? இது நம்ம சூனியம்னு பூஜ்ஜியத்தையும் சொல்றோம். சூனியம் ஹிந்தியில சொல்றாங்க. சைவருக்கும் சூனியம் தான். அப்புறம் பழைய காலத்துல வெள்ளக்காரர்கள் சூனிய கிழவிகள் சொல்லி அவங்களெல்லாம் பாதிப்படுத்தினாங்க கேரளாவில். இந்த மாதிரி சில தேசங்கள்லயும் கூட சூனிய கிழவிகள்லாம் விரட்டப்பட்டார்கள். பேக்ரவுண்ட்ல சவுண்ட் கேக்குது நடுவுல. டிஸ்டர்பன்ஸ். மைக் யாரு வேற யாரும் ஆன் பண்ணிக்காங்களா? அதனால அந்த சூனிய கிழவிகள் அப்படிங்கிறது அவங்க மந்திர தந்திரங்கள் நிறைந்தவர்களாக மனத்தினால சாதனை, ஹிப்னாட்டிசம் எப்படியோ அந்த மாதிரி மனத்தினால சாதனை பண்றதா அவங்க தன்னைத்தானே ஒரு தலைமை பொறுப்புல வைத்திருந்தாங்க. அப்ப அதனால அது யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அரசாங்கத்தோட சில ரகசியமும் ஒரு ஜமீன் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில ராஜ பதவியில அங்கம் வகிக்கக்கூடியவங்களுக்கும் கூட அது சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருச்சு.
அதாவது அவங்க ரகசியத்தை கூட இவங்க கண்டுபிடிக்கிற அளவு ஆயிடுச்சு. அவங்கள செயல்பட விடாம ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் அந்த அதிகார வர்க்கத்துல இருக்கவங்களோட போட்டியினால இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு இவங்களுக்கு மேல பொய்யான சில பழிகளையும் புகட்டினாங்க. சில பேர் தவறு செய்தவங்களும் இருந்தாங்க. சுயநலமா காசு வாங்கிட்டு செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில தப்பிதங்களும் இதுல இருந்தது. அதனால அவங்கள அடக்கி ஒடுக்கணும்னு சொன்னதுதான். அதுதான் அவங்க ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்கு வெள்ளைக்காரரை அடக்கி ஆள்றதுக்கோ, ஆப்பிரிக்கால மற்ற தேசத்துல அடக்கி ஆள்றதுக்கோ, அந்த ஊடு மந்திரம் தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுனாலதான் அவங்க உள்ள வர முடிஞ்சுது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணா அவங்க உள்ளே வந்திருக்க முடியாது. அவ்வளவு தூரம் சக்திசாலிகளா இருந்திருக்கிறாங்க. மனதைரியம் மிக்கவர்களா இருந்திருக்காங்க. மந்திர தந்திரங்கள்ல மேலானவர்கள் வந்திருக்காங்க. ஓசோ கூட அதை குறிப்பிட்டு சொல்லுவாரு. அதாவது பழைய காலத்துல வந்து கயிறு ஆகாயத்துல போட்டு ஏறவங்களா இருந்தாங்க. ஆனா விஞ்ஞானத்துல இருந்து அது தெரியாதுன்னு சொல்றதை விட்டு போட்டு இதெல்லாம் சயின்ஸ்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போறாங்க. அவங்களுக்கு தெரியலன்னு மனப்பூர்வம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அதனால லாகூர் முதலிய இடங்கள்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யற பலகாலம் இன்னைய வரைக்கும் கூட இருக்கிறாங்கன்னு ஓசோ காலத்திலேயே சொல்லி. ஆனா இது வந்து மனிதர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள்ட்ட காசு கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் செய்யும்போது செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க, சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தயாரான மயக்க மருந்தை கொடுத்து அது உணவு விஷயத்திலேயோ மற்றதுலயோ அவங்களை அடிமைப்படுத்துவது, வசியம் செய்தல்னு சொல்றது. அப்புறம் உணவுல அவங்க உடல்நிலையை பாதிக்க வைக்கிறது, மனநிலையை பாதிக்க வைக்கிறது. இது செய்வினைன்னு சொல்லுவாங்க. இது மந்திரம் தந்திரம், அதாவது மத்தனம் மார்த்தனம்னு மனசை கிளச்சு விடுறது, மனசை கன்ஃபியூஸ் பண்றது. பிசினஸ்லன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது மாதிரி கன்ஃபியூஸ் அப்படி அவங்களுக்கு 4 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லும்போது, "எப்ப உன் முகம் லெஃப்ட்ல ஒரு மாதிரி இருக்க, கோணிச்சிட்டு இருக்க" அப்படின்னு 4 பேரும் ஒரே மாதிரி செயற்கையா உற்பத்தி பண்ணி சொல்லும்போது, அவர் அப்படித்தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சு நாளாகும்போது கிட்டத்தட்ட அது உண்மையோங்கிற அவர் மனசே அத கற்பனை பண்ண ஆரம்பிச்சிரும். இப்படி செயற்கை செய்வினை செஞ்சுட்டாங்க, சூனியம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதும் உண்டு. ஆனா நமக்கு நிர்வாண பதவியாகிய சூனிய பதவியாகிய சித்திக்குங்கிறது ஒன்றுமில்லதான அந்த ஒரு நிலைனா, ஒண்ணுமில்லாததுன்னா இல்லாம அடங்கிய நிலை. அங்க எதுவும் அடையாளப்படுத்த முடியாது, இன்னதுன்னு அடையாளப்படுத்த முடியாதுன்னு புத்தர் அத சூனியம்னு சொல்றாரு. இவங்க வந்து மாத்திரமா இருக்கிறது, அதுக்கு அசைவு இல்ல. அதனால அத வந்து இன்னதுன்னு நம்ம அடையாளப்படுத்த முடியல. அது சூனியம்னா பரிபூர்ணமாகிய பிரம்மத்தை குறிக்குது அப்படின்னு இவங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பூரணம்ங்கிற பொருளை இவங்க சொல்றாங்க. அவர அடையாளப்படுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அந்த சூனியத்துக்கும் இந்த சூனியத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரிதான். நன்றி ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். அப்போ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து 11வது பாகத்துல சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயத்துல பார்த்துட்டு இருந்தோம். அவரு இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் முன்னால பேசின வச்சது எல்லாமே வருது. இப்ப பாருங்க, எவ்வளவு நேரம் சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சொல்றோங்கிறது தான் முக்கியம். அதை நீங்க எப்படி கிரகிக்கிறீங்க தான் முக்கியம். ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, தெரிஞ்ச விஷயத்த சரியா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கறத முக்கியம். இதுல நமக்கு பெருமை வேணும், ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக வேணும் அப்படிங்கறது நம்ம நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இதுல நமக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் மெச்சுக்கொள்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் நமக்கு வேண்டியதில்லை. இதனால பொருளாதார உதவி கிடைக்குது அப்படிங்கிறதும் வேண்டியதில்லை, புகழ் கிடைக்குது அப்படிங்கிற மயக்கமும் வேண்டியதில்லை. நம்ம உண்மையை சொல்லணும், உண்மையை கண்டுபிடிக்கணும். அதாவது எவ்வளவு பெரிய உளவாளியா இருந்தாலும் ஆத்ம ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. காணாததை காண வேண்டும், கேளாததை கேட்க வேண்டும். அதுதான் ஞானம்னு உத்தாலக முனிவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட நம்ம தன்மையை கண்டுபிடிக்கணும், ஆத்ம தன்மையை உணரணும். அதுதான் அடிப்படை. ஆத்ம தன்மையை விட்டு போகக்கூடாது, அதுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு ஏனோதானன்னு நடவடிக்கை கூடாது, உறுதியான நடவடிக்கையா இருக்கணும். அப்படி உறுதியான நீடித்த நடவடிக்கை தான் சத்தியத்துல நமக்கு முன்னேற்றத்தை உறுதியா கொடுக்கும். அப்படி கடவுளுடைய தன்மை செயல்பாடு அப்படிங்கிறது நீடித்து இருக்கிற விஷயமா இருக்கும், நிலையானதா இருக்கும். அதுல நிலையாமையாகிய மாயை இருக்காது, சலனம் அதுல இருக்காது. அதுல உண்மை மேலோங்கி இருக்கும்,
சத்தியம் தெளிவாக நின்று விளங்கும் அப்படிங்கிறது நமக்கு சத்தியத்தை போதிக்கிறதுக்காக இந்த சாதாரண ஜனங்களும் குழந்தைகளும் ஸ்திரீகளுக்கும் கூட ஆன்மீக விஷயத்துல மிகப்பெரிய உண்மையை போதிச்சா அவர்கள் வெற்றி பெற்றால் அதன் மூலயமாக சமூக முன்னேற்றம் உண்டாகும். அதனால ஜாதி மத வேறுபாடு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை என்று பார்க்காமல் அவர் இவர் என்னன்மின் ஆர்க்கும் இடுமின் அப்படின்னு திருமந்திரத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லோருக்கும் அன்பு செய்ய வேண்டும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் கருதி எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. அப்படிதான் நம்ம சிவானந்தபுரம் நமக்கு ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம இனம் மொழி எல்லா வேற்றுமையிலையும் கடந்து எல்லோருக்கும் எல்லாமுங்கிறதுல யார் இந்த வித்தையை கேட்டு விருப்பப்பட்டு பிரம்ம வித்தை எனக்கு வேணும், சித்த வித்தை பூமா வித்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு யார் ஒருத்தர் விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு வித்தையை காட்டி கொடுக்கலாம். ஆனா அவங்க அதுக்குண்டான தகுதியில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்டயே அந்த 4 அத்தியாயங்களை படிக்க கொடுங்க. குறைஞ்சது 2 அத்தியாயமாவது தெளிவா படிக்கட்டும். நடவடிக்கை கிரமத்தை அவங்களுக்கு படிக்க தெரியலனாலும் படிச்சு சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லி கொடுங்க. அதெல்லாம் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்களுக்கு அந்த வித்தையை உபதேசம் கொடுக்கலாம். அப்ப அந்த சத்திய வாசகத்துக்கும் அவங்க கட்டுப்படுறாங்களான்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே மாதிரி ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கட்டுப்படுறேன், அடுத்த வாரம் வர சொன்னீங்க வந்துட்டேன்னு சொன்னாங்கன்னா, இன்னும் அடுத்த பௌர்ணமிக்கு வாங்கன்னு சொல்லும்போது அப்பவும் அவங்க அதுக்கு ஒத்து வந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அதுல விருப்பம் உறுதியா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் நின்று தொடர்ந்து வேணும்னு உறுதியா நினைச்சதுனால அவங்களுக்கு இந்த தத்துவத்தையும் கொள்கையும் புரிஞ்சிட்டதுனால கண்டிப்பா வாங்கினா அதை காப்பாத்துவாங்க. அப்படி வாங்கி அதை காப்பாத்தலைன்னா நிரபராதியான ஆத்மாவை சாட்சின்னு நம்ம சத்தியவாசம் வாங்கும்போது சொல்லிடுறோம். அப்ப கொடுத்தவருக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அந்த மாதிரி படுத்திக்கலாம். இருந்தாலும் வித்தை கொடுக்க போறவருக்கு ஒரு கடமை இருக்குது. சரியான நபர் தானா அப்படின்னு அவர் மனசாட்சிய ஓரளவுக்கு கேட்டு பார்த்துட்டு கொடுக்கறது தான் அவருக்கும் ஏதாவது பாதிப்பு வராம இருக்கும். இல்லைன்னா சத்தியத்துல போய் நம்ம சத்திய சோதனை வைச்ச மாதிரி ஆயிடக்கூடாது, அது நமக்கே அதனால பாதிப்பு வந்துடக்கூடாது. அதனால சரியான நபரா அப்படின்னு பார்க்காம ஏதோ நமக்கு பெருமை இருக்குது, ஹாய் சொல்லுவார் எங்கேயாவது பார்த்தா, ஒரு நமஸ்காரம் போடுவார், நமக்கு தெரிஞ்சால் நிறைய பேருக்கு நான் உபதேசம் கொடுத்தேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு பெருமைக்காக செய்யற வேலை வேண்டாம். அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு ராமதீர்த்த பரமேஸ்வரம் அதே தான் சொல்றாரு. இதே தான் நமக்கு சிவானந்த பரமேஸ்வரம் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால வித்தை கொடுக்கறதுல பிளெக்சிபிலிட்டி எல்லாம் பண்ண முடியாது, ஏனோதானெல்லாம் நடந்து கொள்ள முடியாது. அப்புறம் 2வது உணவு பழக்கத்திலையும் சித்த வித்தியார்த்தி நடவடிக்கை கிரமத்துல போட்டபடிதான் நம்ம உணவு பழக்கங்களை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனவன் அடங்கிய மனமே குருன்னு உள்ளுணர்வை கேட்டு நல்ல சாத்வீக ஆகாரங்களை பார்த்து தான் சாப்பிட முடியணும். அதுக்காக ருசிக்காக நம்ம சாப்பிட சொல்லி சாமி நம்ம சொல்லலை, ஏக ருசியாக்கி சாப்பிடணும். சத்தான உணவு பொருள் தான். இப்போ உண்டதெல்லாம் மலமே, நீர் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதேன்னு ஏன் வள்ளலார் சொல்றாருன்னா, நீங்க நிச்சயமில்லாத சத்தியத்துக்கு போகாத விஷயங்களை கேட்கிறீர்கள், அது பழுதுடையது அப்படின்னு சொல்றாரு. நல்ல சொல்லை பயனுடைய சொல்லாக சொல்ல வேண்டும்னு வள்ளுவரும் சொல்றாரு இல்லையா? அப்ப நல்ல சொல்லத்தான் காதல வாங்கணும், நல்ல வழியில தான் நடக்கணும்னு சொல்றாரு. சத்தான உணவு சாப்பிடாததுனாலதான் உண்டதெல்லாம் மலமே அப்படிங்காரு. கண்டதெல்லாம் அனித்தியமேனா இந்த காட்சி மாயை நாம ரூபம் மாயையால் படைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற நோக்கத்துல அது சொல்றாரு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மோட மன அமைதி குறையாது, நம்ம சத்திய பாதையில வெற்றி நடை போட முடியும். அதனால நம்ம எப்போதுமே ஒரு திடமான உறுதியோட தீர்க்கமான ஆலோசனையோட சாமியை நமக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு சந்தேகம் இருந்தா நல்லா ஆலோசனை பண்ணலாம், இல்ல அறிஞ்ச பெரியோர்களை அணுகி கேட்டு தெளிவடைந்து கொண்டு அதுவும் சுருதி யுக்தி அனுபவத்திற்கு ஒத்து வருகிறதா என்று பார்த்து கொண்டு செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சத்திய பாதையை நிலைநிறுத்த சொல்லிதான் ராமதீர்த்த பரமஹம்சர் நம்மளுக்கு இவ்வளவு தெளிவா நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. அதனால அந்த வழியை உறுதியுடன் பற்றி கொண்டு சிவானந்த பரமஹம்சர் கூறிய வழியில் வெற்றி நடை போட்டு விசேஷ ஞானியாக வர வேண்டும் என்பதுதான் சிவானந்த பரமேஸ்வருடைய உள்ள கிடக்கையாக இருக்க முடியும். வேறு எந்த வகையிலும் நமக்குள் விருப்பு வெறுப்போ செய்தோ பிறர் அவ்வாறு தவறு செய்கிறார்கள், இன்னொருவர் தவறு செய்கிறார், இன்னொருவரும் அப்படித்தான் தவறு செய்கிறார், எனக்கு பெருமை வேண்டும், இப்படியெல்லாம் அகங்காரத்தை வளர்த்து கொண்டே போகாமல் ராகத்துவேசாதிகளை வளர்த்து கொண்டா போகாமல் பிறருடைய குற்றத்தை நோக்கி
அதை சொல்லும் போது நமது மனம்தான் புண்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு பிறர் குற்றம் விசாரியாதல் இருத்தல் வேண்டும், தம்முடைய குற்றத்தை அகற்றி நடக்க வேண்டும் என்பதை தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்க கூடாது அப்படின்னு என்னுடைய ஆன்மாவே எனக்கு கடவுள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கடவுள் என்னுடைய ஆன்மாங்கிறத உணர்ந்துட்டு என்னுடைய ஆன்மாவே எனக்கு எஜமானன் அப்படின்னு உணர்ந்துட்டு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படிங்கிற அந்த திருவள்ளுவரோட திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்து கொள்வோம். ஏனென்றால் பிறருடைய மனதை புண்படுத்துவது என்பது அவர் கடந்து வர வேண்டிய பாதையாக அது அவருக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் தலையிட்டு அவருடைய அனுபவத்தில் தலையிடுவதாக ஆகிறது. அதனால அப்படி கூட நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்மை அணுகி வந்து கேட்கும் போது, ஐயா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுல புரிஞ்சிருக்குதோ எந்த அளவுக்கு நன்மையா இருக்கோ உங்க அனுபவத்துல பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்பவுமே பணிவாவை சொல்லி கருத்துக்களை சொல்ல வேண்டியதுதான் மரபு. அதனாலதான் சபை மரியாதையோட அறிந்த பெரியவர்கள் எனக்கு தெரிந்த அளவுலே சொல்லியிருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அது சொல்றதும் வழக்கம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால இந்த மசாலா போட்ட ஐட்டம், ருசியானது காரசாரமா இருக்கக்கூடியது, இதெல்லாம் ஏன் சாப்பிட வேண்டாம்னா ருசி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல. அதோட நோக்கம் வந்து உங்களுக்கு ரஜோகுண தன்மை உருவாகிரும். 2வது சுக்கில நஷ்டமாயிரும். அதுதான் நம்ம ஏற்கனவே இன்னும் பட்டியல் தரல, நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஆலோசனை பண்ணிட்டு தான் அந்த பட்டியலையும் கொடுக்கணும். அதனால பட்டியல் இல்லாம நம்ம இல்ல மூதாதையர்கள் ஆண்டோர்கள்லாம் நமக்கு ஆயுர்வேத வைத்தியத்தெல்லாம் உணவுக்கான பட்டியல்கள், நவதானியத்துக்கான பட்டியல்கள், பதார்த்த குண சிந்தாமணினே நூல் இருக்கு. அதுலலாம் நீங்க தாராளம் சித்த வித்தியார்த்திகள் வாங்கி படிக்கலாம். அதுல எள்ளு சாப்பிட்டா அதுக்கு என்ன மகத்துவம், கொள்ளு சாப்பிட்டா அதுக்கு என்ன மகத்துவம், இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னே இருக்குது. அது நடைமுறையிலே நல்லா இருக்குது, அனுபவத்துல சாத்தியமா இருக்குது. அந்த மாதிரி நவதானியத்தை எப்படி பயன்படுத்தணும், என்சைக்ளோபீடியான்னு அபிதான சிந்தாமணிங்கிற மாதிரி நூல்கள்லாம் இருக்குது. அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதனால பதார்த்தத்துல குண சிந்தாமணியில பெரிய பெரிய நூல்கள்லாம் கூட இருக்குது. வைத்தியத்திலையும் அந்த மாதிரி சாஸ்திர நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சும்மா சொல்லல. மனித வர்க்கம் தீர்க்காயுளோடையும் மனநிலை பாதிக்காமலும் உடல்நிலை பாதிக்காமலும் சமூக ஆரோக்கியத்துக்காகவும் சொல்லி வைத்திருக்கிறாங்க. வெறும் வாழை இலையில சாப்பிடுறதுல என்னங்க இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வாழை இலையில சாப்பிடுறது நல்லதுன்னு ஒருத்தன் புத்தகம் எழுதி கோடி ரூபா சம்பாரிச்சது வேற. ஆனா வாழை இலையில அல்வா சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கும், வாழை இலையில லெமன் சாதம் கொண்டு போனவங்களுக்கும், வாழை இலையில சுட்டு அது இட்லி சுட்டு சட்னி வச்சு கொண்டு போனவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும், புளி சாதம் கட்டி கொண்டு போனவங்களுக்கும், வாழை இலையில பரிமாறி சாப்பிட்டு சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டவங்களுக்கும், தோசை அதுல கட்டி கொண்டு போய் சாப்பிட்டவங்களுக்கும், வாழை இலையில வடை எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்களுக்கும் அதோட ருசியும் ஆனந்தமும் மன அமைதியும் ஆரோக்கியமும் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அனுபவத்துல. அதனாலதான் நமக்கு அது சாதாரணமா விட முடியல. அதனால இது எல்லாமே நம்ம ஜீவனை நல்லா வச்சுக்கிறதுக்கும் தெய்வீக குணத்தோடையும் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கூறப்பட்ட தூய வழிமுறைகள். அவைகளை நம்ம வந்து வேண்டான்னு ஒதுக்க முடியாது. அதனால அவைகள் இருக்கிற நுட்பமான விஷயங்களை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் விசேஷ ஞானியா இருக்கிறதுனால கூர்த்த மதியோட அவதானித்து பார்த்தீர்கள் என்றால், நிதானித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த பதார்த்தமே தன்னுடைய உண்மையை உங்களுக்கு விளக்கிவிடும். சின்ன சின்ன அளவுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்து கூட, லேசா சாப்பிட்டு பார்த்து கூட, எதை சாப்பிடலாமோ அது எல்லாவற்றையும் சொல்லவில்லை. சயனைடை சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, விஷத்தை பரிச்சை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. எதை எந்த அளவுல சிறிய அளவுல நமக்கு உடல்ல சேர்த்து பார்த்து இது எந்த அளவுல நன்மை செய்கிறதுன்னு அனுபவத்துல உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதுக்குதான் சாமி ஆலோசனை செஞ்சு பாருங்கன்னு ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நம்ம அந்த ஆலோசனை பண்ணி பார்த்து வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ வெல்லம் எப்ப சாப்பிடணும், ஜீனி எப்ப சாப்பிடணும், நாட்டு சர்க்கரை எப்ப சாப்பிடணும், பனங்கருப்பட்டி எப்ப சாப்பிடணும், பனங்கல்கண்டு எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், அது எப்படிப்பட்டத குணாம்சத்தோட அது இருக்கணுங்கிறதையும் நான் நடைமுறையில பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க, அனுபவஸ்தரை கேட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அது இல்லை. அதனால எல்லாம் வலைத்தளங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதை கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இப்பவும் சில பெரியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி ஒன்றும் முழுதும் இல்லாமல் செல்லவில்லை. நெட்ல சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட
சில உண்மைகள் அழகா வரத்தான் செய்யுது. அப்ப நம்ம அதுல இருந்து தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை, சிறப்பான கம்பெனிகள் வெளியிடக்கூடிய நல்ல புத்தகங்கள் இருக்கிறது. லைப்ரரியில பழைய காலத்து நூல்கள்ல மூல நூல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தவறு நேராது. அதெல்லாம் பார்த்து சரியா நம்ம பார்த்து படிச்சு உணர்ந்து அனுபவத்துக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம ஜீவனையும் மனதையும் உடம்பையும் சிறப்பா கொண்டு போக முடியும். அதனால உணவு நம்ம குணத்தை உருவாக்கக்கூடியது, மனதை உருவாக்கக்கூடியது, உடம்ப உருவாக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணக்கூடியது, நம்ம செயலை நிர்ணயம் பண்ணக்கூடியதுங்கிற அடிப்படை அன்ன ராஜான்னு சொல்றாரு. அன்னத்தை உயரத்தில் வச்சு மதித்து சாப்பிடணும்னு சொல்றாரு. அதனால அவ்வளவு சாதாரணமா அதை மதிக்காம நம்ம விட முடியாதுங்கிறத இந்த இடத்த ஆணித்தரமான கருத்தாக உங்கள் முன்ன பணிவோட சமர்ப்பிக்கிறேன். அதை நம்ம சிவானந்த பிரமசரும் இது அருளாசியோட விரும்புவாருங்கிறது தான் என்னோட நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால உணவு பத்தின முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அழுத்த நிறுத்தமா இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால இந்த புலன்களை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். 10 மணி 2 நிமிஷம் ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் உங்களுக்கு புலன்களை சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தொடர்றேன். என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயா சொல்லலாங்கய்யா. சரி. இப்போ காலையில ரேடியோவில் ஒரு சின்ன குரல் கேட்டேன், திருக்குறள். மெய்வாய் கண் மூக்கு செவி ஞான கூட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை 5 வகை தெரிவான்கட்கே உலகு அப்படின்னு அந்த குறள் 27வது குறள்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த குறள் இதை யார் ஒருத்தர் ஐம்புலனை பத்தின ரகசியங்களை தெரிந்து, ஐம்புலனை பற்றி முழுமையாக அறிந்து, தன் வசத்தில் வைத்து, ஐம்புலன்களையும் தன் வசப்படுத்தி அதை கடந்து சென்றிருக்கிறாரோ, அதாவது தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறாரோ, அதை முழுமையாக சரியான முறையில் ஞானத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களுடைய வழியில் நடந்து நாம் முன்னேறுவோமாக அப்படிங்கிறது அந்த குறளோட பொருளாக இருந்தது. எனக்கு மிகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதனால அதை உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன். இப்போ கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம்னு திருமூல திருமந்தத்துல நமக்கு சொல்றாரு. அப்போ மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டுங்கிறார். அப்போ இந்த புலன்கள் எல்லையில்லாததை நமக்கு காட்டும் வல்லமை இருந்தும் வச்சுக்கிட்டே வஞ்சனை செய்துங்கிறார். அதனால மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யனாரு. அப்ப புலன்களோட முழுத்தன்மை தெரிஞ்சா இதுவே காளா மணி விளக்காக ஞானத்திற்கு ஒளி விளக்காக மாறிவிடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த புலன்களுக்கு ஞானத்தைக்கு காட்டக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஆனால் அது மறைப்பினால் நமக்கு காட்டாமல் இருக்கிறது. அதனால நாம் மறைப்பை நீக்க வேண்டுமானால் அதோட ரகசியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஞானவான்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் ஞானவான்கள் அதை அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாமும் இந்த நாக்கு எவ்வாறு வேலை செய்கிறது என்றும், மூக்கு எவ்வாறு இயங்குகிறது என்றும், மூக்குக்கு தொடர்புடைய விஷயங்கள் எது வரைக்கும் இருக்கிறது என்றும், கண்ணுக்கு தொடர்புடைய விஷயங்கள் எது என்றும், அதற்கு தொடர்புடைய விஷயங்கள் எதுவரையிலும் வேலை செய்கிறது என்றும், காதுக்கு தொடர்புடைய விஷயங்களையும், அதே மாதிரி தொடு உணர்வுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும், மூக்கினுடைய வாசனை நுகரக்கூடிய விஷயங்களையும், வாய்க்கும் நாக்குக்கும் இருக்கிற விஷயங்களையும் எல்லாவற்றையும் நாம் நுணுகி ஆராய்ந்து அதற்கு சற்று நேரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இதை சரியாக சொல்வது என்றால் நாம் புறமுகத்தில் அழகாக பயன்படுத்துவதற்கு நிறையவே பலரை பார்த்து கூட கற்று வந்திருக்கிறோம். பல பேர் அதை நமக்கு சாதாரணமாக நூல்கள் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உள்முகமாக புலன்கள் மீது கவனம் வைத்து புலன்களையே நம்மிடத்தில் பேச வைத்து புலன்கள் தன்னை பற்றியே நமக்கு அறிவிக்க வைத்து புலன்களை பற்றிய ரகசிய தெரிஞ்சு புலன்களை கையாளும் அந்த உண்மையைத்தான் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு உள்முக கவனம் நீண்ட நேரம் வைத்து பழக வேண்டும். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன ஒரு சிறு விளக்கத்தை லேசாகத்தான் சொல்லுகிறேன். நாக்கின் நுனியில், நாக்கின் அடியில், நாக்கின் நடுவில்
உங்கள் கவனத்தை தொடர்ந்து வைத்தீர்கள் என்றால் அதனால் என்ன வேலை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது நிறைய சொல்லணும், அதனால சுருக்கமா சொல்றேன். கேசரி முத்திரை, மௌனம் இந்த நாக்கினால்தான் அமைகிறது. உமிழ்நீர், சுவை இந்த நாக்கினால்தான். சுவை மொட்டுக்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஒரு சிறு முடி இருந்தா கூட அந்த நாக்கு தான் காட்டித்தருது. கல் இருந்தா கூட அதான் காட்டித்தருது. 32 பல்லுக்கு மத்தியில விழிப்புணர்வோட ஜாக்கிரதையா நாக்கு செயல்படுது. இத பார்த்துக்கோங்க. அப்போ இந்த நாக்குக்கு இன்னும் ஒரு ரகசியம், அமிர்தத்தையே நமக்கு வழங்கக்கூடிய தன்மை அதுகிட்ட இருக்குது. அப்ப அந்த நாக்கை சரியா பயன்படுத்தும் போது அதுக்கும் நமக்கு அது பயன்படுது. அதே மாதிரி மேல அன்னத்துல நாக்கை ஒட்டி வைக்கும் போது மனம் அசையாமல் இருக்கிறது, சுவாசம் சரியாக இயங்குறது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப பார்த்தா ஆங்காரத்தின் குழந்தை ஆங்காரமாகிய ஜடமாகிய நாக்கு, வாக்கு, பாகீரதி, சரஸ்வதி என்றெல்லாம் சொல்லுகிறோம். என்ன, வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள், எங்கள் உள்ள கோவிலிலே அமர்ந்திருப்பாள், கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்று அள்ளி அறிவை தரும் அன்னையும் அவளே அப்படின்னு பாடுவாங்க. வாணி சரஸ்வதி, மாதேவி, பாரதி, பாகதீஸ்வரி, மாலினி காணும் பொருளில் கலைமணி வேண்டும் அம்மா அருள்வாய் நீ, அருள் தரவே நீ இங்கு வருவாய் நீன்னு பாடுவாங்க. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி அப்படின்னு பாடுவாங்க. இன்னும் கலைவாணியை கற்றுக்கொண்டு இருக்கிறாள். அதனால நம்ம புலன்கள் விஷயத்திலையும் கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அதோட ரகசியம் தெரிஞ்சுட்டா நிறைய விஷயங்கள நம்ம கிட்ட சுலபமா அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு பரவாயில்ல, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியுதே அப்படின்னு நம்ம ஞானத்துல முன்னேறுது. அதாவது காணாதை காணலாம், கேட்காதை கேட்க முடியுங்கிற அந்த ஞானத்துக்கு, பிராக்டிக்கல் ஞானத்துக்கு, நடைமுறை ஞானத்துக்கு நம்ம மகான்கள் இதை அனுபவிச்சுதான் எழுதியிருக்கிறாங்க. இப்பதான் நமக்கு உண்மை புரியுது. இவ்வளவு நாள்ல ஏதோ கண்ணை மூடி காட்டுல விட்ட மாதிரி ஏதோ இருக்குதோன்னு சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம். இப்ப நடைமுறையில பார்க்கும்போது ஆகா, இதெல்லாம் நல்லா அனுபவிச்சு பார்த்துதான் அவங்க சரியாத்தான் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புடி கிடைக்குது. வழி சிக்குது ஞான பெண்ணேன்னு சித்தர்கள் இதைத்தான் பாடியிருக்கிறாங்க. அப்ப மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஞான கூட்டம்னு சொன்னது சரியாத்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அனுபவத்துக்கு வந்துடும். இப்படி அழகா புரிய வைக்க முடியும். காது சப்தத்தை கேட்கவும் உருவாக்கவும் கூடியது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த காது பாருங்க, வெயில் காலத்துக்கு வெப்பம் நிறைய உள்ள வருதான், மூளையை பாதிக்குதான். தன்னால அந்த எலும்பு அந்த காதோட ஓட்ட துவாரம் சிறுசாகுதுங்க. நல்லா பாருங்க. அதே நேரத்துல பனி அதிகமா வரும்போதும் அது சிறுசாயிக்கும் அந்த ஓட்டை. அப்போ வெயில் காலத்துக்கும் சிறுசாகுது, பனி அதிகமா வரும்போது அந்த ஓட்டை அதுவே சிறுசாயிக்குது. அப்போ அந்த கழிவுகள் இழகுது. அப்ப அந்த கழிவுகள் இழகிறதுனால நமக்கு காது குடையிற மாதிரி, வெயில் காலத்துல காது வலி வர்ற மாதிரி, பனி காலத்துல காது வலி வர்ற மாதிரி, குடையிற மாதிரி அந்த உணர்வு உண்டாகுது. அதுக்கு உள்ள ஒரு மோட்டார் இருக்குது. அந்த மோட்டார் அதை சுத்தி அந்த கழிவுகளை கீழே அனுப்பி தொண்டை வழியா வேற வழியா அது வெளியேற்றி அனுப்பிச்சிருது. அப்ப அந்த காது குறும்பை எல்லாம் ஆகுது. பட்டரு காது குடையிற குச்சி வச்சு குடைய வேண்டியது இல்லை. காதுல சில பேர் கீ விட்டு பின்னூசி வச்சு எல்லாம் குத்துறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் லேசா 2 சொட்டு எண்ணெய் விளக்கு முகத்தில் காய்ச்சி வெதுவெதுப்பான சூட்ல வேணா விடலாம். பழைய காலத்துல நிறைய தண்ணி வச்சு ஓவர் போட்ஸ் அடிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். திருநூற்றி பத்திரி இலை சாறு 2 சொட்டு இந்த காதலையும் அந்த காதலையும் விடலாம். இப்படி சின்ன சின்ன வைத்தியங்கள் இருக்கு. அது தெரிஞ்ச பெரியோர்கள் அணுகி அழகா சுகமா செஞ்சு செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் ஆகிய காதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி எல்லா புலன்களையும் சரியாக பாதுகாத்து வச்சாதான் பூரணமான முழு உண்மையை, பூரண ஞானத்தை நாம் பெற முடியும். அப்படி இந்த காதை பத்தின ரகசியம் இப்படி இருக்கிறதோட நம்ம மலைப்பாங்கான பிரதேசத்துல ரொம்ப உயரத்துல போகும்போது காற்று மாற்றத்தினால காது டப்புன்னு அடைச்சு மூடுறது நமக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு இது பழகி போச்சுங்கன்னு டிரைவர் சொல்லுவாரு. திடீர்னு என்னங்க காதை அடைச்சு திடீர்னு சுரக்குது அப்படிமா. அந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டணும்னு அந்த காற்றோட தன்மை மாறுறத காது புரிஞ்சு வச்சிருக்குது. நீங்க ரோட்ல நடந்து போட்டு இருக்கும்போது சில பேர் தள்ளாடுவாங்க. ஏன்னு கேட்டா உள்ள இருக்கிற அந்த திரவம் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கல, அதனால அவர் தள்ளாடுறாரு. அப்ப திரவமும் அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்ப காது காஞ்சி போகக்கூடாது, காதை காயாம வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ரொம்ப அதிகம் உஷ்டமானா பித்தம் அதிகமாகும் போது காஞ்சி போறதுக்கும் அதுக்கும் நம்ம காது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பல வகைகளை கண் மூக்கு தொண்டை காது எல்லாம் நாக்கு எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சு தெரிஞ்சு பாதுகாக்கிறதுக்காக ஆயுர்வேத வைத்தியம் சித்த வைத்தியம் சொல்லிட்டு எத்தனையோ சுலபமான வழிமுறைகளையும் பிராக்டிக்கலா பாட்டி வைத்தியத்திலிருந்து பெரியவர்கள்லாம்
நீங்க நடைமுறையில நீங்க என்ன பண்ணுவீங்க? பல்வலி வந்தா என்னையா செய்வீங்கன்னு கேட்டா, அவர் சொல்லவும் சொல்லுவாரு. 2 கொய்யா இலைய கடிச்சு மெல்லும் ஐயா, அப்போதைக்கு கொஞ்சம் நல்லா போயிரும். அப்படின்னு சொல்லி சுலபமான வைத்தியங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு விதங்கள்ல நம்ம சித்த வித்யார்த்திங்கிற முறையில ஓரளவுக்கு நம்மள நாம பாதுகாத்துற வைத்தியத்த நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். இப்படி இந்த புலன்கள்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாரி நான் இந்த இடத்துல அனுபவத்த சொல்லக்கூடாதுங்கிற மாரி தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய ஆர்வக் கோளாறு சிவானந்த சார் மன்னிக்கட்டும். இப்போ எனக்கு இசை ஞானமே கிடையாது. உனக்கு ஞான சூனியம்பாங்க. அது மாரி எனக்கு பாடவும் தெரியாது. சரியா உச்சரிச்சு பேசக்கூட தெரியாது. ஆனா 19 வயசுக்குள்ள கவிதைங்கிற முறையில எல்லாம் எழுதியிருக்கிறேன், வாசிக்கிறேன், சித்தர் பாடல்ல புரிஞ்சிருக்கிறேன்னு ஒழிஞ்சு, ஒரு தாளம் மியூசிக் எல்லாம் போட தெரியுதோ, பாட்டு பாடவோ வராது. எந்த பாட்டுனாலும் முதல் வரிய லேசா சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ராகமெல்லாம் தப்பி போயிடும். பன்னிசைம்பாங்க, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாது. ஒன்னொன்னுக்கும் ஒரு ராகம் இருக்கும்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இப்ப எனக்கு இந்த பிரம்மானந்தம்ங்கிறது ஒரு கொஞ்சம் மன அமைதிங்கிறது எப்படி இருக்கணும், எப்போதும் சாந்த நிலையில இருக்கணும்னு தெரிஞ்ச உடனே அந்த நாதமாகப்பட்டது கைகள் வழியா போய் இசைய அருமையா தட்டு. சும்மா ஒரு தகரத்துல இருந்தா போதும், ஒரு சின்ன ஒரு பலகை இருந்தா போதும், அழகா கை தாளம் அருமையா அந்த மியூசிக் வர மாதிரி கரெக்டா அது நேக்கா தட்டுது. அது ஒரு அமைதியைப்படுத்துற மாதிரி ஒரு லயம் இருக்கு. மாதா சுருதி பிதா லயம்பாங்க. அந்த லயம் மனோலயம் ஏற்பட்டதுனால இந்த சுருதி கூடுகிறது. அதே மாதிரி வாக்கினிலும் 3 அங்குலம் அடங்குனா கவி பாடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னால உள்ள இருந்து 2 வரி தோணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரி தோணுதான்னு அப்புறம் கேட்பேன். உடனே அது சொல்லும். சொன்ன உடனே எழுதி வச்சுட்டு அப்புறம் பாட்டா படிப்பேன். இன்னைக்கு நான் ஏ குரூப்ல பதிவு போட்டிருக்கிறேன். நம்ம குரூப்லயும் போட்டிருக்கிறேன். இந்த இதுலயும். அப்போ அந்த பதிவு பார்த்தீங்கன்னா, அப்பதான் அத சொன்னேன். நமக்கு இசையும் இது வந்து நாதம் நம்மளோட கலந்து போறதுனால, இசையும் பாட்டும் வந்துருது. கையிலயும் அது கலந்து வந்துருது. அப்ப நாம இல்ல, அந்த பிரபஞ்சம் நம்மள வந்து கலக்குது. அப்ப எல்லா விதமான ஞானமும் நம்முள்ள ஊடுருவி வருது. நம்ம அதுக்கான வாசலை திறந்து வச்சோம்னா, அதுக்கு தகுதியானவங்கள நம்ம செய்தோம்னா, நாம் இல்ல அதுவே ஆத்ம சக்தியே எல்லாமாக நின்று இயங்குறதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஆடியோ பதிவு பண்ணேன். அடுத்த செகண்ட் அந்த பாட்டை ஒரு பாட்டு வந்த உடனே அந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டை எழுத கூட இல்லை. சரி வர்றதை அப்படியே பாடுவோமே அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். அமைஞ்சு போச்சு, கரெக்டா வந்துருச்சு. அப்படியே பாடி முடிச்சுட்டேன். அதையும் பதிவுல போட்டு விட்டுருக்கிறேன். அப்ப இதெல்லாம் ப்ரூஃப் உங்களுக்கு. அப்ப இப்படியெல்லாம் சாத்தியம்தான், சத்தியம்தான் இது. இது சத்தியப்பாதை தான் நமக்கு நல்லா புரியுது. அதனால சில தியாகங்களை பண்ணி சில உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் பிரதானமா இருந்ததுன்னா, இதோட ஆழங்கால் படும்போது அந்த பேரானந்தம் நம்மளதோட நிரந்தர சொந்தமா ஆகுது. இன்னும் சொல்ல போனா கடவுள் தன்மை நம்மளா ஆகுது. நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் தன்மை நம்ம கிட்ட வந்து சேருது. இதை விட என்ன வேணும்? அப்ப என்னென்றைக்கும் நம்ம அந்த கடவுள் தன்மைங்கிறதுக்கு நிரந்தர சொந்தமாயிடுறோம். அப்ப அது நம்மதான் அப்படிங்கிற விழிப்புணர்வு அடைஞ்சிடறோம். அது என்னென்றைக்கும் நீடிச்சு நிக்கிற ஒரு வஸ்துவா நம்மகிட்ட நிரந்தர நித்திய சொத்தா மாறிடுது. அப்படிங்கிறதுனால இந்த சாகாத கல்வியே கல்வி அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம தெளிவா புரிஞ்சிருப்போம்னு சொல்லி 10 மணி 15 நிமிஷம் ஆனதுனால இதோட அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா, நன்றிங்க. ரொம்ப அருமையான புரிதலையும் வெளிப்படுத்தினீங்க. உங்களுடைய அனுபவத்தையும் கூட எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அப்போ நாளைக்கு வந்து நம்ம 8:15க்கு ஐயாவுடைய ராமதீர்த்த விஜயம் பகுதியில் வந்து 12வது பாகத்தையும், அப்புறம் சித்த வேதத்தினுடைய இதில் 14வது அத்தியாயத்தையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.